வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபர்மேட்டிவ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்லீப் பேராலிசிஸ். என்னது, தூங்குனா கை கால் இழுத்துட்டு பக்கவாதம் வந்துருமா? அதுக்கு அது இல்லைங்க அர்த்தம். நம்ம நார்மலாக தூங்கிட்டு இருப்போம், சடனாக எழுந்துப்போம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளால் கை கால் அசைக்க முடியாது, வாயை திறந்து எதுவும் பேச முடியாது, யாரையும் கூப்பிட முடியாது. இதை வாழ்க்கையில் எல்லோரும் ஒரு தடவையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இதை பற்றி பெரியவங்கள்ட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நீ தூங்கிட்டு இருக்கும்போது பேய் உன் மேலே ஏறி உட்காந்து உன்னை அழுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுக்கு காரணம் பேயோ பிசாசோ கிடையாதுங்க. நம்ம நார்மலாக தூங்கும்போது பாடியில் நார்மலாக நடக்கிற ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இருக்கிற தசை, அதாவது மசில்ஸ் எல்லாம் டோன் கம்மியாயிடும். ஆனால் நம்ம கண்ணை சுற்றி இருக்கிற அந்த கண் தசை, இங்கிலீஷில் ஆக்குலர் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஆக்குலர் மசில்ஸோட டோன் நார்மலாக இருக்கும். அதனால தான் நம்மளால் தூக்கத்திலிருந்து முழிச்சுக்க முடியுதே தவிர கை கால் அசைக்க முடியலை. இந்த ஒரு ஸ்டேட்டை தான் நம்ம ஸ்லீப் பேராலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோங்க. இது யாருக்கெல்லாம் வரலாம்? நீங்கள் அதிக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வரலாம். ஆல்கஹால் குடிச்சிட்டு தூங்குறீங்கன்னா வரலாம். இல்லை ஆல்கஹால் வித்ட்ராவல், இப்போ தான் நான் குடிப்பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வரீங்கன்னா உங்களுக்கு இது ஜாஸ்தி வரலாம். தூங்குகிற இடம் கம்ஃபர்டபுளாக இல்லை, ரொம்ப கன்ஜஸ்டடான பிளேஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்லீப் பேராலிசிஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. இது இல்லாமல் யாருக்கு வரலான்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக கெஃபைன், அதாவது காஃபி நிறையா கன்சியூம் பண்ணுற பீப்புளுக்கு இந்த ஸ்லீப் பேராலிசிஸ் ஜாஸ்தி வரலான்னு சொல்கிறாங்கங்க. இன்னும் ஸ்லீப் பற்றின நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.